பெற்றோரையும் இறைவனையும் ஒன்றாக பார்க்க முடியும் என்றால் ஆசிரியர்களிடம் மட்டும்தான். உங்கள் அனைவருக்கும் பீமா ஜுவல்லர்ஸின் சார்பாக ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். ஏன்னா எப்பயுமே ஒரு ஆசிரியர் அப்படின்னும் போது அம்மா அப்பா விட அடுத்த ஒரு தாய் தந்தை ஒரு குரு அப்படின்னு ஆசிரியர்கள் மட்டும்தான். ஆசிரியர்கிட்ட தான் எல்லாமே கற்றுக்குறோம். எழுதுறதுக்கும் சரி, பேசுறதுக்கும் சரி, ஒரு வார்த்தைகள் நம்ம எப்படி பேசணும், எப்படி சொல்லணும், என்ன செயல் செய்யணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு நாள் மட்டும் நம்ம விஷ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய அந்த பேச்சுகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும்போது தான் நம்ம லைஃப்பில் முன்னேற முடியும். கண்டிப்பாக நீங்கள் இந்த நாளில் உங்களுடைய டீச்சர்ஸ்க்கு நீங்கள் விஷ் பண்ணியிருப்பீங்க. பட் நம்ம அனைவருமே சேர்ந்து ஒரு நிமிடம் எழுந்து நின்று இன்றைய நாளில் நமக்கு தந்த நம்மளுடைய ஐயா அவர்களுக்கு கைத்தட்டலோடு ஒரு 2 செகண்ட்ஸ் நம்ம கைத்தட்டல் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். தேங்க்யூ ஸோ மச், மிக்க நன்றி. ஸோ நல்ல விஷயங்கள் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியறது நம்ம செய்யக்கூடிய செயல், பேசக்கூடிய சொல், வார்த்தைகள் எல்லாமே. பட் இந்த மாதிரி நல்ல செயலை செய்யறது நம்மளுடைய பீமா ஜுவல்லர்ஸ். ஸோ பீமா ஜுவல்லர்ஸ் எப்போ சேலமில் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அன்றையிலிருந்து இன்றைய வரைக்குமே ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஒவ்வொரு விஷயங்களை மிக சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அந்த வகையில் இன்னைக்கு இந்த டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் நடத்துறதுல ரொம்ப சந்தோஷமா எல்லாத்தையும் கூப்பிட்டு இன்வைட் பண்ணி என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், இதுக்குடைய பேக் எண்டில் நிறைய பேர் ஒர்க் பண்ணி பயங்கர ஒரு ஹாப்பினஸாக இன்னைக்கு எல்லாத்தையும் உங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக பீமா ஜுவல்லர்ஸ் தான் காரணம். ஸோ அவருக்கு நம்ம ஒரு தேங்க் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கிற விதம் கைத்தட்டல் தான். நம்ம கைத்தட்டலை தட்டி அவருக்கு மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கலாம். அண்ட் அடுத்ததாக இங்கே வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய சீஃப் கெஸ்ட்டை நான் உங்கள் முன்னாடி எல்லாத்துக்கு முன்னாடி இன்வைட் பண்ணுறேன். மிஸ்டர் கந்தசுவாமி சார் அண்ட் மிஸ்டர் இந்திரா மேம், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்த உடனேயே எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். ஸோ வந்த உடனே சாரும் சரி நீங்களும் சரி ஸ்டேஜ் எங்களுக்கு இதுவா ஏன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கொஸ்டின் நீங்கள் 2 பேருமே கேட்டீங்க. அச்சோ வேணாம் அப்படின்ட்டு மேம் அங்கே போய் உட்கார்ந்தாங்க. சார் வந்தோன்னே கொஞ்சம் தயக்கத்துலேயே அங்கே உட்கார்ந்தாரு. பட் ஆஃப்டர் அதுக்கப்புறமா தான் பேசக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தெளிவாக எழுதிட்டு இருந்தார். ஸோ ஒரு ஆசிரியர்கிட்ட இருந்து கற்றுக்கிறது அப்படிங்கிறது நிறைய 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 இருக்குது. பட் இதெல்லாம் விட இன்றைய நாளில் ஒவ்வொரு ஸ்கூல்ல இருந்து நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் இவ்வளோ டீச்சர்ஸை பார்க்குறது ரொம்ப ஹாப்பி. பீமா ஜுவல்லர்ஸ் இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நம்ம வந்திருக்கக்கூடிய கெஸ்ட்டை ஹானர் பண்ணிடலாம். ஸோ மிஸ்டர் கந்தசாமி சார் அவர்கள் ஸோ 7 ஹார்ஸில் தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார். அவருக்கு பொன்னாடை அணிவிக்கலாம். ஸோ மலர் கொத்து வழங்கி நம்மளுடைய சந்தோஷத்தை தெரிவிச்சுக்கலாம். அண்ட் அடுத்ததாக நம்மளுடைய இந்திரா மேம் பஞ்சாயத்து ஸ்கூலுடைய ஹெச்எம்மாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளுடைய ஹெட் ஜெயலலிதா அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறாங்க, மலர் கொத்து வழங்குறாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததான் நம்மளுடைய ஷோரூமுடைய அசிஸ்டன்ட் மேனேஜர் மிஸ்டர் சந்தான கிருஷ்ணமூர்த்தி சார் உங்ககிட்ட 2 வார்த்தைகள் பேசுவார். வெல்கம் சார். நமஸ்காரம் மேம். நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நம்ம எவ்ரி இயர் நம்ம டீச்சர்ஸை செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த வருஷம் நம்ம நிறைய டீச்சர்ஸ் எல்லா ஸ்கூல்லேருந்து வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன வேணால் சொல்லலாம். நாங்கள் குழந்தையாக இருக்கும்போது, நாங்கள் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் எங்களுடைய ஹெச்ஓடி பின்னாடி இருந்தோம். நாங்களாம் நிறைய சைக்கிள்லாம் காட்டியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி அது வலிக்குது. ஏன்னா அவங்க அன்னைக்கு எங்களை காட்டின வழி இன்றைக்கி நாங்கள் மேலிருந்து பார்க்கும்போது அன்னைக்கு எங்களை எந்த அளவுக்கு அவங்க நினச்சி எங்களை முன்னிலைப்படுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கும் போது எங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் ஆசிரியர்களை நினைக்கும் போது உண்மையாகவே எங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. சொல்லணும்னா குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மம், லக்ஷ்மி ஸ்ரீ குரவே நமக. இந்த உலகம் குருவால் ரச்சிக்கப்பட்டிருக்கு. இது உண்மையான விஷயம். இன்னைக்கு எந்த ஒரு பொருளும், எந்த ஒரு விஷயமும், எந்த ஒரு குழந்தையும் ஒரு நல்ல குரு இல்லாமல் சிறந்ததாக உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அத்தகைய ஒரு குரு அப்படிங்கிறவங்க இன்னைக்கு எல்லாத்தையுமே ஆக்கிறது நீங்கள் தான். நல்ல ஒரு செயலில் ஆக்கிறது நீங்கள் தான். இன்றைக்கி செப்டம்பர் 5
ஆசிரியர் தினம். இந்த ஆசிரியர் தினத்தில் ஆசிரியர் தினம் அப்படின்னு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, கல்வி கண் திறந்த கடவுள்களின் தினம், கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் தினம், கருவறைக்கு அம்மா கல்வியறைக்கு ஆசிரியர், சுயநலம் பாராத பொதுநல சிற்பிகள், ஒளிக்கொண்டு செதுக்காது மொழிக்கொண்டு செதுக்கியவர்கள், கற்க கசடர கற்றபின் கற்பித்தவரை கனவிலும் மறவாது வாழும் நால்வரை வாழ்த்தி மகிழ்வோம், அறியாமை என்னும் இருள் நீக்கி அறிவு தீபம் ஏற்றும் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி மேம். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப அழகான கவிதைகளோட இன்னைக்கு நீங்கள் இந்த இன்ட்ரோ கொடுத்துருக்கீங்க. ஒரு மிக்க மிக்க நன்றி. டீச்சர்ஸ் டே வாழ்த்துரை மிஸ் ஜெயலலிதா அவர்களை அன்புடன் அழைக்கணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹெட். அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அறிவு தூண்டுகோள்களுக்கு அகரம் சொல்லி தந்த சிகரங்களே, உங்களுக்கான வாழ்த்து பாவினையும் அதிலிருந்தே தொடங்குகிறேன். அறிவின் துளிகளை அள்ளித்தந்து அவ்வகுப்பறை எங்கும் புதுமை செய்கிற அற்புத வித்தகர்கள் நீங்கள். நான் வாழ, நான் முன்னேற எனக்காக உழைத்தவர்கள். நான் இன்று இன்பம் காண அன்று துன்பம் பொறுத்தவர்கள். எத்தனை ஆயிரம் ஆசிரியர்கள், ஆனால் நோக்கம் லட்சியம் ஒன்றுதானே. என் மாணவன் முன்னேற வேண்டும், தேர்ச்சி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும். எத்தனை உயரிய எண்ணங்கள். நீங்கள் அல்லவா வணக்கத்துக்குரியவர்கள். கைப்பிடித்து சொல்லித்தந்துதான் கை தூக்கி விடுகிறீர்கள். களிமண்ணையும் வண்ணங்கள் குலைத்து பெரும் சிற்பமாக்கும் அரும் சிற்பிகள் நீங்கள். படிப்படி என பாடம் சொல்லும் நீங்கள் தெய்வத்திலும் ஒரு படி மேல்தான். இன்று வரையிலும் இனிமேலும் நாங்கள் காணும் வெற்றிகளுக்கு, நாங்கள் அடையும் புகழ்களுக்கு உரியவர்கள் நீங்கள்தான். கையெடுத்து வணங்குகிறேன், நன்றியுடன் நினைத்து பார்க்கிறேன். தேங்க்யூ. உங்கள் பொன்னான இந்த கவிதைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக டீச்சர்ஸ் டே கவிதை, இதை வழங்க ஆர் ஹேமா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். கல்லை உளியால் செதுக்கி உருவம் கொடுப்பது சிற்பி என்றால், மாணவர்களை சொல்லால் செதுக்கி உருவாக்குவது சிறப்புமிக்க நமது நல்லாசிரியர்களே. மதிப்புமிக்க இந்நாளில் அவர்களை போற்றி வணங்குவோம். பட்டாம்பூச்சிகளின் நடுவினிலே பட்டத்து இளவரசியாய், நட்சத்திர கூட்டங்களிலே வெண் சித்திர முழு நிலவாய், பூந்தோட்ட பூக்கள் நடுவில் பூத்து சிரிக்கும் ரோஜாவாய், வகுப்பறை நாற்காலினை அலங்கரிக்கும் அழகாய், பள்ளி சோலையிலே பரந்த ஆலமரமாய் உயர்ந்து விலகும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. மிக அழகான கவிதை. பட்டாம்பூச்சிகள் நடுவிலே பட்டத்து இளவரசிகளாய், நீங்கள் ஒவ்வொருத்தரும் அப்படி தான் இருக்கீங்க. நீங்கள் இல்லைன்னா இன்னைக்கு இந்த டே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அண்ட் அடுத்ததாக நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் அவர்களை நம்ம பேச அழைக்கிறோம். சார் ப்ளீஸ் வெல்கம். புண்பட்ட நெஞ்சுக்குள் பூப்பாட்டு தந்தவளே, பூவாகி வந்த தமிழே, கண்கொட்டும் நேரமெல்லாம் கவிகொட்ட வைத்தவளே, வித்தார கவி நெஞ்சில் முத்தாரமானவளே, கட்டிக்கரும்பே கவி பெரும் சுவையே, எட்டு திக்கும் என் வளர்த்த பூமகளே, கலையாத கலையாகி நிலையாத நிலையாகி அமுதாகி வந்த அன்னை தமிழே, உன்னை வணங்குகின்றேன். ஆசிரியர்களே, உங்களை அனைவரையும் வணங்குகின்றேன். இந்த பீமா ஜுவல்லர்ஸ் பார்த்த உடனே எனக்கு ஒரு பொறாமைஸ். ஏன் எஸ் போட்டுக்குவோம் அப்படின்னா, தமிழாசிரியருக்கு அதிகமாக ஆங்கிலம் வராது. ஏதாவது ஆங்கில ஆசிரியர்களே நொடிக்கு 100 முறை சோ போட்டு பேசுவாங்க அடுத்த வார்த்தையை கொண்டு வரத்துக்காக. அதனால் நான் ஒரு பையனை ஆங்கிலத்தில் கெட் அவுட் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சின்னா கூட திருப்பி உள்ள வாடாங்கிறதுக்கு டக்குன்னு எனக்கு இங்கிலீஷ் வராது. நான் வந்தாண்டு வெளியில் போய் நின்று அங்கேருந்து கெட் அவுட் அப்படின்னா உள்ளே வந்துடுவான். சரியா? அதனால் என்ன பண்ண, ஆங்கிலமாக பேசணுங்கிறதுக்காக தமிழ் சொற்களோட எஸ் சேர்த்திக்கிட்டா ஆங்கிலம் ஆகிடும். முருகூஸ், லட்டூஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அதனால் பொறாமைஸ் அப்படின்ன டைம். ஏன்னா எத்தனையோ நகைக்கடைகளை பார்க்கின்றோம். அப்படி பார்க்கும் பொழுது சில நகைக்கடைகளில் பொன்னகைகள் மட்டுமே அழகாக இருக்கும், அங்கே புன்னகைகள் இருக்காது. சில நகைக்கடைகளிலே மாடங்களும் கூடங்களும் அழகாக இருக்கும், ஆனால் மேடங்கள் அழகாக இருக்க மாட்டார்கள். சில நகைக்கடைகளிலே மாடங்கள் அழகாக இருக்கும், கூடங்களும் அழகாக இருக்கும், மேடங்களும் அழகாக இருப்பார்கள், ஆனால் நகையை பற்றிய பாடங்கள் அழகாக இருக்காது. ஆனால் இந்த பீமா ஜுவல்லரியில் மட்டுமே புன்னகையும் அழகாக இருக்கின்றது, பொன்னகையும் அழகாக இருக்கின்றது,
மாடங்களும் அழகாக இருக்கின்றன, கூடங்களும் அழகாக இருக்கின்றன, ஏன் மேடங்களும் அழகாக இருக்கின்றார்கள். இவர்கள் நகைகளை விற்பதற்காக சொல்லி தருகின்ற பாடங்களும் அழகாக இருக்கின்றன. இவர்கள் நான் வந்தவுடனே ஏதோ எழுதி கொண்டிருக்கின்றேன் என்று வரும்பொழுது எதையுமே தயார் செஞ்சுட்டு வர மாட்டேன். இங்கே என்ன லொக்கேஷன் இருக்கோ அதை வச்சு பேசிடணும். இப்போ இந்த வர்ணனையாளரை பாருங்கள், ஜென்ஸுங்க மட்டும் பார்க்கல, இங்கே வந்த மேடங்கள் அனைவரையும் அவங்களே பார்த்துட்டு இருந்தாங்க. இவர்களை பார்க்கும் பொழுது கம்பராமாயணத்தில் வருகின்ற சீதையினுடைய நினைவுதான் எனக்கு வருகின்றது. ஏனென்றால் கம்பர் என்ன சொல்வார் என்றால், ஒரு பெண் அழகு என்று ஜென் சொன்னால் அது அழகே கிடையாது. ஒரு பெண் அழகு என்று இன்னொரு பெண் சொன்னால் மட்டுமே அழகு. ஒரு பெண் தன்னை விட இன்னொரு பெண் அழகாக இருக்கிறார்கள் என்று சொல்வார்களானால் அது இந்த ஜென்மத்தில் ஆகாது. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது அத்தனை பெண்களும் இவர்களை ஏறெடுத்து பார்த்து கொண்டீர்கள் அல்லவா. சீதையை திருமணத்திற்கு கல்யாணத்துக்கு முத நாள் அழகு நிலையத்துக்கு கூட்டிட்டு போகும்போது சீதையை வர்ணிக்கின்ற அனைத்து பெண்களும் மயங்கி சீதையினுடைய மடிமேலேயே விழுந்துட்டாங்கன்னு கோலங்கான் படலத்தில் சொல்லுவார். ஏன் சாப்பிடாம வந்துட்டாங்களான்னா சாப்பிடாம வரல, இவ்வளவு அழகாக இருக்கிறாம், இவளை கட்டிக்கு போகின்ற ராமனாக நாம் இருக்கக்கூடாதா என்று பெண்ணுக்கு பெண்ணே பேராசைப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த அளவுக்கு ஒரு வர்ணனையாளரையும் பெண்ணுக்கு பெண்ணே பேராசைப்படக்கூடிய பெண்ணாக இங்கு வந்து நிறுத்தியிருப்பது இந்த விழாவிற்கு சர்க்கரை பந்தலில் தேன்மாரி பொழிந்தார் போல அழகுக்கு அழகூட்டி இருக்கிறார்கள். இதுவும் இந்த பீமா கடையினுடைய சிறப்பு. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளத்திலே சீனியாக, உயர்விலே ஏணியாக, உழைப்பிலே தேனியாக, உறுதியிலே தல தோனியாக இருக்கின்ற இந்த பீமா கடையினுடைய தாளாளர், இங்கே அமர்ந்திருக்கின்ற மேலாளர், அலுவலக பணியாளர்கள் ஆகிய அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எளித்தறிவித்தல் என்ற புண்ணியமான தொழிலை செய்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருந்தைகள் அத்தனை பேரையும் என் மனமார்ந்த உள்ளன்போடு உங்களை இந்த ஆசிரியர் தினத்திலே வரவேற்பதிலே பெருமை கொள்கின்றேன். ஆசிரியரினுடைய பெருமைகளை பற்றி கொஞ்சம் பேசிவிட்டு இந்த ஆசிரியர் தினத்திலே இந்த பீமா ஜுவல்லர்ஸையும் வாழ்த்தி விட்டு செல்லலாம் என்று வந்திருக்கின்றேன். முதலில் ஆசிரியர். இந்த ஆசிரியர் என்ற சொல்லை பிரித்தீர்கள்னா ஆசு கூட்டல் எரியர், குற்றங்களை நீக்குபவர். குற்றங்களை நீக்குபவர் மட்டும் ஆசிரியர் கிடையாது. தன் பெற்ற பிள்ளைகளிடம் இருக்கின்ற நேரத்தை விட கற்ற பிள்ளைகளை பாதுகாப்பிடும் அவர்களிடம் அதிகமாக இருக்கின்ற நேரத்தில் இருப்பவர்கள் இந்த ஆசிரியர்கள் மட்டும்தான். ஜப்பானில் ஒரு பெண் 2 குழந்தைகள் அவளிடம் இருக்கின்றன. ஒரு போர்க்களம். அந்த போர்க்கள நிகழ்ச்சியிலே ஒரு குழந்தைத்தான் காப்பாற்ற முடியும், 2 குழந்தைகளையும் காப்பாற்ற முடியாது என்ற நிலை. 2 குழந்தைகளிலே ஒரு குழந்தையை அந்த போராட்ட களத்திலே விட்டு அந்த குழந்தை சிதைப்பட்டு இறந்து விடுகின்றது. ஒரு குழந்தையை அந்த தாய் காப்பாற்றி பத்திரமாக வைத்திருக்கின்றாள். அந்த இருந்த 2 குழந்தைகளிலே ஒன்று அந்த பெண் பெற்ற பிள்ளை, இன்னொன்று தன்னிடம் கற்க வந்த கற்ற பிள்ளை. இந்த 2 பிள்ளைகளிலே கற்ற பிள்ளையினுடைய தாய் என்னுடைய குழந்தையை இந்த பெண் இறப்பதற்காக விட்டு விட்டாலோ என்று அழுது கொண்டு ஒப்பாரி வைத்து கொண்டு சென்று போராட்ட களத்திலே பார்த்துவிட்டு அந்த குழந்தை, அந்த பெண்ணிடம் இருக்கின்ற குழந்தை யார் என்று கேட்கின்றாள். அப்போதுதான் அந்த பெண் சொல்கின்றாள், இதோ என்னிடம் இருக்கின்றானே, இது என்னிடம் கற்க வந்த கற்றப்பிள்ளை, போராட்டத்திலே உயிரிழந்தானே, அவன் நான் பெற்ற பிள்ளை. ஒரு ஆசிரியைக்கு பெற்ற பிள்ளையை விட கற்ற பிள்ளையை பாதுகாப்பதில் தான் பெருமை கொள்வாள். எனவே இந்த பெருமை ஆசிரியருக்கு மட்டும்தான் உண்டு. இது ஜப்பானிலே நடந்தது. அப்படிப்பட்ட தன்னிடம் கற்ற பிள்ளைகளை உயிருக்கு உயிராக பாதுகாத்தவர் தான் இந்த டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவர்கள் ஒரு முறை கல்கத்தாவில் இருந்து மாற்றலாகி ஓசூரிலிருந்து மாற்றலாகி கல்கத்தா செல்வதற்காக செல்கிறார். அப்படி செல்லும் பொழுது ஆசிரியர்கள் முதல் கொண்டு மாணவர்கள் வாங்கி வேற பள்ளிக்கூடத்துக்கு செல்ல வேண்டாம் என்று காலில் விருந்து கெஞ்சுகின்றனர். இல்லை இல்லை, இது அரசனுடைய ஆணை, நான் சென்றுதான் ஆக வேண்டும் என்று விடாப்பிடியாக செல்லும் பொழுது 2 கிலோமீட்டர் ரயில் நிலையத்துக்கு நடந்து செல்ல வேண்டும். ஒரு குதிரை வண்டி கொண்டு வருகிறார்கள். இந்த ராதாகிருஷ்ணன் பள்ளியிலிருந்து சென்று அந்த குதிரை வண்டியை பார்க்கும்போது அங்கிருந்த குதிரைகள் இல்லை. அப்படி குதிரைகள் இல்லை, ஏன் இல்லை என்று பார்த்தால்
அங்கு படித்த மாணவர்கள் அந்த வண்டியை இழுத்துச் சென்று அவரை ரயில் நிலையத்துக்கு ரயிலிலே ஏற்றி விடுகிறார்கள். ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதி ஆன பிறகு நீ வாழ்நாளிலே உனக்கு மறக்க முடியாத நாள் எது என்று கேட்கும் பொழுது, என்னை கடவுளுக்கு நிகராக யார் ஒருவர் இன்னொருவரை சுமந்து செல்ல வேண்டும் என்றால் யாரை சுமந்து செல்வார்கள்? பக்தன் கடவுளைத்தான் சுமந்து செல்வான். அதை போன்று மாணவர்கள் என்னை கடவுளாக நினைத்து சுமந்து வந்து ரயிலில் ஏற்றி விட்டார்கள் அல்லவா, அந்த நாள் தான் என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத நாள் என்று தன்னுடைய குறிப்பிலே சொன்னவர் தான் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவருடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடுவதிலே நாம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைய வேண்டும். நானே எனக்கே ஆசிரியராக ஆக வேண்டும்ங்கிறது எனக்கு ஒரு திரைப்படம் தான் என்னை ஒரு ஆசிரியராக ஆக வச்சோம். அது எந்த படம் கிடையாது, நான் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும்பொழுது முந்தானை முடிச்சு என்ற திரைப்படம் பார்த்து பாக்கியராஜை போன்று ஒரு ஆசிரியராக வர வேண்டும் என்பது தான் எனக்கு ஆசை. ஏன்னா அங்கே வில்லேஜ் கிராம குழந்தைகளுடைய அத்தனை துன்பங்களையும் கட்டி காத்து துன்பத்தை இருந்தால் கூட துன்பம் வராமல் இன்பமாக இருப்பார். ஆனால் என்ன பரிமளா இன்னும் கிடைக்கவில்லை கந்தசாமிக்கு, ஓகேவா? அதனால தான் பாக்கியராஜை போன்று. அதனால் அது மாதிரி இந்த ஆசிரியர் தினங்களுக்கென்று ஒரு அருமையான ஆசிரியர்கள் வார்த்தை பாடங்களை மட்டும் ஏட்டுக்கல்வியை மட்டும் சொல்லித் தருபவர் ஆசிரியர் அல்ல, வாழ்க்கை பாடங்களையும் கற்றுத்தர வேண்டும். ஒரு பெண்ணுக்கு கணவன் என்பவன் யார்? இதை பாடத்தை ஆசிரியர் தான் சொல்லித்தர வேண்டும். ஒரு பெண்ணுக்கு கண்ணாக இருப்பவன் தான் கணவன், கண் கொட்டலவன் கணவன். அதனால தான் திருக்குறள் தலைவி தன்னுடைய கண்ணுக்கு மை பூசிக்க மாட்டான். ஏன் கேட்டால் காசு வாங்கல, காசு கிடையாதுன்னு இல்லை, என்னுடைய கண்ணுக்கு கண்ணாக இருப்பவன் கணவன், கண்ணே அவன் கணவன். அப்படி கண்ணே அவனாக இருக்கும் பொழுது கண்ணிலே மை பூசினோம் என்றால் கணவனுடைய மூஞ்சிலே கரி பூசியதாகி விடாதா? எந்த தமிழ் பெண்ணாவது கணவனுடைய முகத்திலே கரி பூசி விடுவாளா என்று அழகாக சொல்லுவாள். புரிஞ்சதா? மனைவிக்கு விளக்கம் தருபவர் ஆசிரியர். மனை என்றால் வீடு, வீ என்றால் விளக்கு, வீட்டுக்கு விளக்கு போன்றவள். உண்மையிலேயே பாருங்கள், அந்த வீடு இருண்டு கரண்டே இல்லாமல் இருந்தால் கூட அந்த ஒரு பெண் போய் இப்படி வழக்கால் எடுத்து வைக்கும்போது தான் லைட் இல்லாமலே பிரைட்னஸ் ஆகும். அதனால தான் நம்ம பையன்லாம் பாடுறான், வீட்டு குத்து விளக்கு வந்தால் வாழ்க்கை கெத்து அப்படிம்பா. புரிஞ்சதா? அதனால் இந்த மனைவிக்கு விளக்கம் சொல்லக்கூடியது நம்முடைய தமிழ். திருமணத்திற்கு விளக்கம் சொல்ல ஆசிரியர் ஒட்டகத்தை கட்டிக்கோ அப்படிம்பார். 6 அறிவு மனுஷன் 5 அறிவு இருக்கிற ஒட்டகத்தை போய் கட்டிக்க முடியுமா? அப்போ ஆசிரியர் அறிவு இல்லாமல் எழுதியிருப்பாரா? ஒட்டகம் என்ற சொல்லை பிரித்தால் எப்படி பிரியும்? தோல் தனியாக கறி தனியாக பிரியும் சார் அப்படின்றாதீங்க. ஒட்டகம் எப்படி பிரியும்? ஒட்டு கூட்டல் அகம். ஒட்டகம் உன்னோடு உள்ளத்தோடு ஒட்டுகின்ற உள்ளம் உடையவளை கட்டிக்கோ அப்படின்னு இருக்கார். ஏன்னா இருமணம் இணைஞ்சா திருமணம், இல்லைன்னா மறுமணம், அது வெறுமணம் ஆகிடும். சரிங்களா? அதனால தான் ஒட்டகத்தை கட்டிக்கோ. இப்படி வாழ்க்கைக்குரிய திருமண தேடலை சொல்லி தருபவர்கள் ஆசிரியர்கள். குழந்தைகளுக்கு சிந்தனை தேடலை உண்டு பண்ணுபவர்கள் ஆசிரியர்கள். நிறைய வாழ்க்கையிலே உயர்ந்த அறிஞர் பெருமக்களினுடைய கதைகளை எல்லாம் கற்றுத்தருபவர்கள் ஆசிரியர்கள். ஒரு குட்டி கதை. அமெரிக்காவில் ஒரு சின்ன 4 வயசு பையன் அவங்க வீட்டில் கோழி முட்டை மேலே அடை காக்கிறதுக்காக படுத்துட்டு இருக்கு. அது கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கான். பார்த்துட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டான், டாடி கம் அப்படின்னா. வந்தார். இந்த கோழி எதுக்கு முட்டை மேலே படுத்துட்டு இருக்குன்னாரு. அடை காத்து குஞ்சு பொறிக்கு படுத்துட்டு இருக்கடான்னாரு. உடனே டாடி யூ கம், நீங்கள் போகலான்ட்டான். அவர் போன உடனே படுத்துட்டு இருக்கிற கோழியை எடுத்து வீசிட்டு இந்த சின்ன பையன் 4 வயசு பையன் போய் நீட்டிக்கு முட்டை மேலே படுத்துட்டான். அவங்க அப்பா உடனே ஆச்சரியம், இவன் ஏன்டா 4 முட்டையை உடச்சிருவான் போல இருக்கு அப்படின்ட்டு ஓடி வந்து எந்திரா அப்படின்னு. நான் எந்திரிக்க மாட்டேன். ஏன்டா எந்திரிக்க மாட்டேன்? இந்த முட்டையை குஞ்சு பண்ணுவேன். நீ எப்படிடா குஞ்சு பண்ணுவ? 4 அறிவு 5 அறிவு இருக்கிற பறவை ஒரு முட்டை மேலே படுத்து கோழியை முட்டையை குஞ்சு பண்ணும் பொழுது 6 அறிவு இருக்கிற மனுஷன் ஏன்டா அடி பண்ண முடியாது அப்படின்ட்டு யோசித்து இந்த முட்டையை நான் குஞ்சு பண்ணியே தீர்வேன்னுட்டு தன்னுடைய 17வது வயதில் அடைகாக்கும் இயந்திரம் அப்படின்னு ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறார். அந்த இயந்திரத்தை வைத்துத்தான் இன்று கோடிக்கணக்கான பண்ணை கோழிகளினுடைய முட்டைகளை குஞ்சுகளாக உற்பத்தி செய்கிறார்கள். அந்த அறிஞன் வேறு யாரும் இல்லை, தாமஸ் ஆல்வா எடிசன் என்ற ஒரு அருமையான அறிஞர். அந்த அறிஞனுடைய கதைகளை கொடுத்து தேடலை குழந்தைகளுக்கு உண்டு பண்ணுபவர்கள் ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட ஆசிரிய பெருமக்களை நாம் அன்போடு வாழ்த்த வேண்டும் என்பதுதான் இந்த ஆசிரிய தினம். அதனால்தான் எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆவான் என்று சொல்லுவார்கள். அருளை தருபவன் இறைவன் என்றால் அறிவை தருபவன் ஆசிரியன். அப்போ கடவுளுக்கு நிகரானவர் ஆசிரியர். இந்த
பீமா ஜுவல்லர்ஸ் மேலாளர்கிட்ட அன்போடு ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன். நீங்கள் ஆன்மீக தினத்துக்கென்று எப்படி ஆஃபர் கொடுக்கிறீர்களோ அதை போல ஆசிரியர் தினத்திற்கும் ஒரு ஆஃபரை அறிவிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் ஆன்மீகத்திற்கு நிகரானது இந்த ஆசிரியர் தினம் அல்லவா? அதனால்தான் இது போன்ற தேடல்களை எல்லாம் சொல்லிக் கொடுப்பவர்கள் ஆசிரியராக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம். வாழ்க்கையில் துன்பத்தை கூட இன்பமாக்க கற்றுக் கொடுப்பவர்கள் ஆசிரியர்கள். ஒரு பெண் காதில் இருக்கிற கம்மலை தொலைச்சிட்டு வந்து அழுதுட்டு இருக்காங்க. இப்போ அந்த பெண்ணை வந்து நாம் தேர்த்தணும். இதுக்கெல்லாம் ஆசிரியர் தான் சொல்லி கொடுப்பாங்க. வீட்டையே கட்டி காக்காமல் வீட்டை எங்கே கட்டி காக்க போகிறேன்னு அம்மா வீட்டுக்கு போயிடும். அப்போ என்ன சொல்லணும்? அழகாக போயிட்டு ஒரு 2 வரியில் ஏதாவது ஒரு கவிதை. இதில் இந்த கவிதை திறன்லாம் இங்கே நம்ம ஆசிரியர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும். அந்த அழுதுட்டு இருக்கிற பொண்ணுக்கு போயிட்டு ஒரு 2 வரி என்ன சொல்லணும்? உன் காதில் இருந்து கலண்டு விழுந்த கம்மலை பார்த்து கேட்டேன், உன் காதில் இருக்க விருப்பமில்லையா என்று. உடனே அந்த கம்மல் சொன்னது, ஒட்டுமொத்த தங்கத்திடம் ஒரு துரும்பாயிருக்க விரும்பாமல் கீழே விழுந்து விட்டேன் என்றது. இப்படி கவிதையை சொல்லி பாருங்க. அந்த பொண் வந்து அழுவாங்க. அதனால தான் வந்து கோவலன் கூட மானே தேனேன்னுட்டு கண்ணகியை புகழலை. எடுத்த உடனே இந்த நகைக்கடை தங்கத்தை தான் புகழ்ந்தார். மாசரு பொண்ணை 24 கேரட் தங்கமே அப்படிங்கிறாரு. 22 கேரட் இல்லை, மாசரு பொண்ணு. 22 கேரட்னா மாசு உள்ள பொண்ணு, கொஞ்சோண்டு அரக்கு சேர்ப்பாங்க. மாசு அற்ற பொண்ணு அப்படின்னா 24 கேரட் தங்கமே அப்படிங்கிறார். வலம்பரி முத்தை அப்படிங்கிறார். அணிகலன் ஒரு பெண்ணை உடலை அலங்கரிக்க அளவு பொன்னகை, உடலினுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது புன்னகை. அந்த புன்னகையை ஆசிரியர்களால் மட்டும்தான் தர முடியும். உலகத்திலேயே பொன்னகையை மட்டும் தராமல் அந்த பொன்னகைக்கு உரிய புன்னகையும் தருகின்ற ஒரே ஒரு நிறுவனம் இந்த பீமா ஜுவல்ஸாக மட்டும்தான் இருக்கும். அதனால்தான் இந்த பீமா ஜுவல்ஸு நான் எங்கள் கல்லூரியில் விழா நடத்தும் பொழுது ஒரே ஒரு தத்துவம் சொல்லியிருந்தேன். காட் என்றால் அம்மா, கோல்டு என்றால் பீமா, அவ்வளோதான். ஓகேங்களா? அதனால் அப்படிப்பட்ட மழலைக்கு நேரு மாமா, மங்கையர்க்கெல்லாம் நம்ம பீமா என்று சொல்லி இப்படி என்னை ஒரு சிறப்பு விருந்தினராக ஒரு தமிழாசிரியரை அழைத்த இந்த பீமா ஜுவல்லர்ஸுக்கு நானும் ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டும் என்று நினைத்துத்தான் வந்தேன். ஆனால் இன்று ஆசிரியர் தினம். நான் ஒரு வெற்று மனிதனாகத்தான் வந்தேன். என் கல்லூரியிலே மாணவர்களுடைய இதயத்தை எடுத்து வந்திருக்கின்றேன். அந்த இதயத்தோடு என்னுடைய தமிழ் இதயத்தையும் நான் எடுத்து வந்திருக்கின்றேன். இவர்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் என்னிடம் எதுவும் இல்லை, ஆனால் என்னுடைய இதயம் இருக்கின்றது. நான் எடுத்து வந்த இதயத்தை அப்படியே இந்த நகைக்கடைக்கு கொடுத்து விட்டு செல்கின்றேன். என்றைக்காவது மீண்டும் ஒரு நாள் பீமா ஜுவல்லர்ஸ்க்கு வருவேன். கொடுத்த இதயத்தை எடுத்து செல்வதற்காக அல்ல, நான் கொடுத்த இதயம் மீண்டும் பத்திரமாக இருக்கிறதா என்று பார்ப்பதற்காவது வருவேன் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை தந்த தாளாளர், மேலாளர், வந்திருக்கின்ற ஆசிரியர் பெருந்தகைகள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெற்று அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த தமிழ்த்தாயி, நான் இறந்து மீண்டும் பிறந்தாலும் உன்னை மறந்து போகாமல் இருக்கின்ற தமிழ் மகனாக பிறக்கும் வரம் வேண்டும் என என் தமிழ்த்தாயை முத்தமிட்டு வணங்கி உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெற்று அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. மிக சிறப்பான வார்த்தைகளை பேசி சிந்திக்கவும் சிரிக்க வைத்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஸோ அடுத்ததாக நம்மளுடைய இந்திரா மேடம் அவர்கள் ஒரு 2 வார்த்தைகள் நம்மளுடைய பேசுவார். தமிழ் அன்னையை வணங்கி இந்த ஆசிரியர் தினத்திற்கு அழைப்பு கொடுத்த பீமா ஜுவல்லருக்கு நன்றி கூடி இந்த உரையினை ஆரம்பிக்கிறேன். தமிழ் ஆசிரியர் பேசினார், அவர் மாதிரி நம்மளால் பேச முடியாதுங்க, அதனால் ஏதோ பேசலாம். இப்போ ஆசிரியர் தினம் அதுக்காக நமக்கு பாராட்டு நடத்துவதற்காகவும் ஃபெலிசிட்டேட் பண்ணுறதுக்காகவும் பீமா ஜுவல்லர் அவர்கள் நம்ம எல்லோரும் ஸ்கூலுக்கு ரொம்ப அவ்வளோ அன்போடு நம்மளை அழைச்சிருக்காங்க. அதே அன்போடு நாமளும் இங்கே வந்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 பேருக்கும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். பார்த்திங்கன்னா அவங்க சீட்டு போட சொல்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம், அதுலேருந்து நமக்கு அவங்க உதவி செய்கிறாங்க. ஸோ அப்படி நம்மளும் நிறைய நகையை சேர்த்துக்கிட்டே இருக்கோம். புன்னகையோட அதை போட்டுட்டு நம்ம பொன்னகையை போட்டுக்கிட்டு புன்னகையோடு, ஏன்னா நகை போட்டுட்டு வரும்போது எல்லா லேடிஸுக்குமே ஒரு சந்தோஷம். ஸோ அப்படி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குற இவங்களுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார் ஆசிரியர்கள் பற்றி நிறைய சொன்னார். சொல்லும்போது அதெல்லாம் எப்போவுமே நடக்கக்கூடிய ஒரு ஐடியலான ஆசிரியர்கள் எப்படி இருக்காங்க, எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். ரொம்ப சிறப்பாக பேசினார். தமிழ் ஆசிரியர் இல்லையா, அதனால் மிகவும் சிறப்பாக பேசிட்டார்.
நமக்கு அந்தளவுக்கு பேச வரலைனால ஏதோ பேசுவோம். பார்த்திங்கன்னா ஆசிரியர் தினத்தில் சொன்னார், இது மாதிரி நம்ம வந்து விளக்காக இருக்கிறோம், அது இதுன்னு எல்லாம் உண்மை தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் அப்படி இருக்கோமா அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா மோஸ்ட்லி இங்கே வந்திருக்கிற எல்லாரும் அரசு பள்ளி ஆசிரியர்களாகத்தான் இருக்கோம். ஸோ அரசு பள்ளியில் இப்போ வந்து நிறைய இன்னல்களை நம்ம சந்தித்தாலும் நம்ம எல்லாரும் அந்த மாணவர் முன்னேற வேண்டும் அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ எந்த ஒரு தொழிலில் வந்து எந்த ஒரு ப்ரொஃபஷனில் ஒருத்தர் முன்னேறுறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து பொறாமைப்படவோ அல்லது அவன் ஏன் மேலே போயிட்டான் அப்படின்னு நினைக்காத ஒரே ஒரு இது பார்த்திங்கன்னா நம்ம ஆசிரியர் தொழில் தான். ஸோ ஒரு ஏணிப்படியில் ஏறி போகிறான், மேலே போயிட்டான், அவன் மேலே போகட்டும் தான் நினைப்போம். யாருமே அவனை இழுத்து விடணும்னு எந்த ஆசிரியரும் நினைக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு புனிதமான தொழிலை வந்து நம்ம ஒரு வேலையை பார்த்துட்ருக்கோம். தொழில்னு சொல்லக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து எந்த பிஸ்னஸ் பண்ணல, அது அவங்ககிட்ட நம்ம எதுவுமே எதிர்பார்க்கல. நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் தான் அவனுக்கு கொடுத்துட்டே இருக்கோம். அறிவாகட்டும், இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வரக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் சில்ட்ரன் வந்து எந்த விதமான பேசிக் திங்ஸும் தெரியாமல் வர்றாங்க. ஸோ அவனுக்கு சொல்லப்போனால் ஒரு கழிவறை எப்படி பயன்படுத்தணும் கூட அவனுக்கு தெரியாது, அதை கூட நம்ம தான் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மனிதன் ஆக்குவது நம்ம தான். அரசு பள்ளி ஆசிரியர்கள் தான் அதெல்லாம் அந்த வேலையை வந்து நல்லா கரெக்டாக செஞ்சிட்ருக்கோம். அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு. கம்ப்யூட்டரில் கற்றுக்குறான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, சேட் ஜிபிடி வந்துருச்சு, என்னென்னவோ வந்துருச்சு. ஸோ அதிலெல்லாம் கற்றுக்க முடியும். ஆனாலும் ஒரு சென்ஸ் ஆஃப் டச் கொடுக்கறது யாருங்க? ஆசிரியர் தான். ஸோ அப்படி ஒரு சென்ஸ் ஆஃப் டச் கொடுத்து ஒரு மனிதன் ஒரு களிமண்ணை வந்து ஒரு நல்ல ஒரு சிற்பமாக செதுக்கி கொடுக்கறது ஆசிரியர் பணி. அப்படி ஒரு அறப்பணியை நம்ம செஞ்சிட்ருக்கோம். அவங்களெல்லாம் ஃபெலிசிட்டேட் பண்ணுறதுக்கு பீமா ஜுவல்லர் ஒரு வருஷமும் நம்மளை கூப்பிடுறாங்க. ஸோ நாமளும் வந்துட்டு அவங்க நம்மளை ஹானர் பண்ணுறாங்க, நம்ம அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். ஏன்னா டீச்சர்ஸ்க்கு ஹானர் பண்ணணும்னு அவங்க கூப்பிட்டுட்டாங்க, யாருமே இல்லாமல் அவங்க நடத்த முடியாது. ஸோ நம்மளாம் வந்தால் தான் நடத்த முடியும். ஸோ இந்த பீமா ஜுவல்லர் பார்த்திங்கன்னா ஏன்னா நம்மளை நம்ம வந்து சீட்டு போடுறோம், வந்து நகை எடுக்கிறோம். சேலத்தில் நிறைய கடைகள் இருக்குது. ஆனால் நம்ம எல்லோரும் ஏன் இந்த பீமா ஜுவல்லரை தேடி தேடி வரோன்னா, சார் சொன்ன மாதிரி பொன்னகையுடன் புன்னகையை கொடுக்குறாங்க. சேம் டைம் நம்மளை வந்து நல்லா ரிசீவ் பண்ணி ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், அது இதுன்னு ஏதோ ஒன்று சொல்லி நம்மளை வந்து நல்ல ஒரு நகையுமே குவாலிட்டியாக தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் நம்ம எல்லோரும் வந்துட்ருக்கோம். அதுக்கு பீமா ஜுவல்லர்ஸ்க்கு நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இந்த பீமா அப்படின்னாலே பீமன், நம்ம மகாபாரதத்தில் வரக்கூடிய பீமன் எப்படிப்பட்டவர் எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், எல்லாத்தையும் விட்டு கொடுத்து இருக்கக்கூடியவர். அது மாதிரி இவங்களோட நகையும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக, அவங்களோட மென்டாலிட்டி, அவங்களோட ஆட்டிடியூட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது. இப்போ நம்ம வரலனாலும் என்ன செய்கிறாங்க, அவ்வளோ அன்போட சவுந்தருங்கிறவர் பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்கூலுக்கு வந்துட்டு நேற்று வந்து சொல்லிட்டு போனார், காலையில் வந்தார், சாயந்தரம் வந்தார், திருப்பி ஃபோன் பண்ணுறாரு, டீச்சர் வாங்க வாங்கன்னு. ஸோ அவ்வளோ அதுதான் சொல்கிறேன். இப்போ வந்து சீட்டே வேணாப்பா அப்படின்னா கூட டீச்சர் வாங்க டீச்சர் அப்படின்னு, இதை பாருங்கள் டீச்சர், அதை பாருங்கள் டீச்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளெல்லாம் அட்ராக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு நமக்கு பெனிஃபிட் தான், சேம் டைம் அவங்களுக்கு பெனிஃபிட். ஏன்னா நம்ம மாதம் மாதம் கொடுக்குறது தட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் தெம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுட்டு அவங்களும் இது பண்ணுறாங்க, நமக்கும் அதனால பெனிஃபிட் வருது. இது இல்லாமல் கூலி சேதாரம் இல்லாமல் கொடுக்குறாங்கப்பா, பரவாயில்ல, ஏன்னா அதில் நிறைய போகுது நம்மளுக்கு. இதெல்லாம் யோசிச்சு தான் நம்மளும் வரோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பீமா ஜுவல்லரில் கிடைக்குது. அதுக்காக நான் வந்து அவங்களுக்கும் பாராட்டினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த டீச்சர்ஸ் டேயில் பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி நம்ம பழைய காலகட்டத்தில் இருந்த மாதிரி ஈஸியாக ஆசிரியர் தொழில் இப்போ செஞ்சிடவே முடியாது. அவ்வளோ ஒரு இன்னல்கள் அனுபவிக்கிறோம். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயந்தான். முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க, என் பையனை வந்து நீ கண்ணு காது மூக்கு மட்டும் விட்டுட்டு எங்கே வேணா அடிங்க, வந்து நல்லா படித்தா போதும், ஒழுக்கமாக இருந்தால் போதும்னு. இன்றைக்கி நம்ம எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். அவன் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக வீட்டில் போய் ஏதாவது பொய் சொல்லி டீச்சர் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் கூட என்ன சொன்னான் அப்படின்னு சண்டைக்கு வர்ற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ் மென்டாலிட்டி மாறினா தான் இந்த எஜுகேஷன் நல்லா ஆகும். ஸோ நம்ம எஜுகேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம், ஆனால் அவங்க அதை ஏற்றுக்கிறதுக்கு தான் ரெடியாக இல்லை. ஸோ அது வந்து அதுக்காக வந்து இவங்க ஏதாவது செய்யலாம், விழிப்புணர்வு மாதிரி கொடுக்கலாம். பேரண்ட்ஸ்க்கு வரும்போது இவங்க ஒரு பேம்ப்ளெட் கொடுக்கலாம், ஸ்கூலில் வந்து இப்படிலாம் இருங்க அப்படின்னு செய்யலாம். ஏன்னா ஒரு ஆர்கனைசேஷன் நினச்சா, ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் தான் இருந்தாலும் அவங்க நினச்சா என்ன செய்ய முடியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய இன்னல்கள் சொல்லிகிட்ருக்கேன், ஏன்னா அதுதான் அங்கே நடக்குது. நம்ம யாருமே சொல்லிக் கொடுக்க முடியாத நிலைமையிலையோ இல்லை சொல்லிக் கொடுக்க மாட்டோன்னோ கிடையாது. நிறைய இன்னல்களை அனுபவிச்சுட்ருக்கோம், அதையும் மீறி நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அவங்கள வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறது தான் ஒரு ஆசிரியருடைய பணியாகவும் இருக்குது. அதெல்லாம் நம்ம சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். நம்மளை பாராட்டுறதுக்காக கூப்பிட்ட இவங்களுக்கு நான் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
மிக்க நன்றி மேம். 100% அவங்க சொன்ன அத்தனை வார்த்தைகளும் உண்மைதான். ஏன்னா என்னைக்கு டீச்சர்ஸோட கையில் இருந்து அந்த கோல் எடுக்கப்பட்டதோ இன்றைக்கி அந்த கோல் காவல்துறையோட கையில் இருக்குது. அதனால இன்றைக்கி நிறைய குழந்தைகளுடைய வாழ்க்கை தடமாறி இன்றைக்கி ஒரு நல்ல லெவலில் இல்லாமல் போயிட்டுருக்கு. பட் 100% அப்படி இருந்தாலும் கூட குழந்தைகளை அன்பாக அரவணைச்சி அவங்கள எந்த வழியில் கொண்டுட்டு வரலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்களும் கற்றுக்கிட்டு அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு மிக்க மிக்க நன்றி. தலைவணங்கி நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய அருமையான வார்த்தைகளுக்கு மிக்க நன்றி. அண்ட் அடுத்ததாக டீச்சர்ஸ்க்கு இன்றைக்கி ஒரே கவிதை மழை தான் உங்களுக்கு. ஸோ அடுத்ததாக கவிதை சொல்கிறதுக்காக மிஸ்டர் ஸ்ரீதர் அவர்கள் வராரு. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கார். அவரை இன்வைட் பண்ணிடலாம். ப்ளீஸ் வெல்கம். அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். ஆத்திச்சூடி பாடம் தொடங்கி அணு ஆயுதம் பாடம் வரை அழகாய் கற்பித்த என்னை அறிவால் செதுக்கினீர்களே. தெரியாத மழலை பருவத்தில் புரியாத ஏதோ குழப்பத்தில் ஓகே. ஆத்திச்சூடி பாடம் தொடங்கி அணு ஆயுதம் பாடம் வரை அழகாய் கற்பித்தீர்களே, என்னை அறிவால் செதுக்கினீர்களே. தெரியாத மழலை பருவத்தில் புரியாத ஏதோ இன்பத்தில் அழுந்த விழிகளோடு வந்த என்னை அரவணைத்து கொண்டீர்களே. எழுதுகோல் பிடிக்க தெரியாத என்னை எழுத எனக்கு தெரியவில்லை. என் கைகளை பிடித்து தன்னம்பிக்கை தந்து எழுத கற்று தந்தீர்களே. குறும்பு செய்யும் நேரங்களில் பிறம்பால் கண்டித்த தருணங்களை நினைத்து பார்க்கின்றோம் இன்று, நீங்காத நினைவுகள் என்று. இத்தகைய அருமை வாய்ந்த ஆசிரியர் பணி செய்யும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் பீமா ஜுவல்லரின் சார்பாக எங்கள் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். மிக்க நன்றி, மிக்க நன்றி. என்ன அடுத்ததாக கண்டிப்பாக நம்ம அவங்க பேசிட்டாங்க, நம்மள பேசலை அப்படின்லாம் இல்லை. ஸோ உங்களிலிருந்து யாராவது இரு வார்த்தைகள் பேச அன்புடன் அழைக்கிறோம். ப்ளீஸ் டீச்சர்ஸ், நீங்கள் யாராவது பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக பேசலாம். ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். வெல்கம் மேம். கைத்தட்டி இன்வைட் பண்ணிடலாம். First of all, happy Teachers Day. I am Sudha, MA MAD. ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து எல்கேஜிலேருந்து காலேஜ் எஜுகேஷன் வரைக்கும் அடிபட்டு வெளியில் வந்தவன் நான் டீச்சர்ஸ் ஃபீல்டில். எப்படின்னா ப்ரைவேட் செக்டார் அண்டு கவர்மெண்ட் செக்டார் ரெண்டுலேயுமே ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. ஸோ ஒரு ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டுக்கு ஜம்ப் ஆகிறதுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டிடியூட் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. மேம் சொல்கிற மாதிரி எக்ஸ்ட்ராடினரி பசங்க. அதாவது ரெண்டு விஷயம், ஒரு டீச்சர்ஸ்க்கு பொறுமை சகிப்புத்தன்மைங்கிறது ரெண்டும் இருக்கும்போது எவ்வளோதான் நம்ம விட்டு இறங்கி போனாலும் அந்த சகிப்புத்தன்மை நம்ம வீட்டிலேருந்து எவ்வளோ கஷ்டங்களோடு வந்தாலும் ஸ்மைல் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து குழந்தைங்க பார்க்கும்போது ஸ்மைல் பண்ணுறோம். அடுத்தது நம்மளோட ஆட்டிடியூட் எவ்வளோ நமக்குள்ளே ஃபேமிலியிலேருந்து நம்ம குழந்தைங்கள விட்டுட்டு நம்ம ஒரு ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரி ஆகும்பொழுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சிரித்த முகத்தோடு நம்ம குழந்தைங்கள நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும்போது எல்லாத்தையும் மறந்துடுறோம். ஏன்னா நான் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் மெச்சூரிட்டியான ஸ்கூலுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனில் டீச்சிங் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது உட்காரு முடிஞ்சிருச்சு, கிளாஸ் எடுத்தோமா முடிஞ்சிச்சு, 15 மினிட்ஸ் எடுத்தோமா டோட்டலாக ஓவரால் முடிஞ்சிச்சு. கவர்மெண்ட் செக்டாரில் ஓல்டு சூரமங்கலமில் பிடிஏவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 or 3 months எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். ஹேண்ட்ஸ் அப் டு யூ கவர்மெண்ட் டீச்சர்ஸ். வெரி 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 ஹார்ட் ஒர்க்கு. எந்த டீச்சர்ஸும் சலிச்சவங்களாம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா ப்ரைவேட்டில் வந்து ஓகே அவங்களோட ரிசல்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அவங்க பண்ணுறாங்க பிடிக்கிறாங்க அப்படிங்கும்போது அது எப்படிங்கிறத மாடிஃபிகேஷன் பண்ணிடுவோம் நாங்கள் டக்குன்னு. இப்போது ஆஸ் ஏ பேரண்ட்டும் கேட்குற கொஷின்ஸுக்கு ஆஸ் ஏ டீச்சராக ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களோட அப்டேஷன் கொடுக்கறதுங்கிறது வெரி ப்ரில்லியண்ட்டு. இந்த ஃபீல்டில் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து கற்றுருந்தோம்னா இன்னும் எவ்வளோ விஷயங்களை நாங்கள் கற்றுட்டு அடுத்த விஷயங்களை நாங்கள் பண்ணியிருந்திருப்போம். இதெல்லாம் மிஸ் பண்ணுறோம். ஸோ மொபைல் டெய்லி அப்டேட் ஆகிறதுனால எல்லாரும் தெரிஞ்சிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கான இன்ட்ராக்ஷன்ஸ் வெரி வெரி சூப்பராக இருக்குது. இந்த ஃபீல்டு வந்து மேம் டீச்சர்ஸு ஹெச்எம் மேம்க்கெல்லாம் ப்ரெஷரு பிபி அதெல்லாம் ரொம்ப இருக்குங்கிறது கண்டிப்பாக நாங்களும் பார்க்குறோம். ஆனால் வந்து அதுக்கான விஷயங்கள் ரோல் மாடலாகவும் டீச்சர்ஸ் கண்டிப்பாக இருக்காங்கும் போது, ஆனால் ஒரு டீச்சர்ஸ் வந்து ஜுவல்ஸில் இம்ப்ரெஸ் ஆகுறாங்கங்கிறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி வந்திருந்தாங்க, எங்கள் ஸ்கூலுக்குமே வந்திருந்தாங்க, யாரும் இம்ப்ரெஸ் ஆகி வரல. அட்ஸ் ஏ பீமா ஜுவல்லரியாக இம்ப்ரெஸ் பண்ணி இவ்வளோ டீச்சர்ஸை ஆனர் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப ரொம்ப
தேங்க்யூ ஸோ மச் சார். டீச்சர்ஸ் டக்குன்னு எதுலேயுமே வரமாட்டாங்கங்கிறது ரொம்ப கஷ்டம். இவ்வளோ டீச்சர்ஸை கொண்டு வந்திருக்கீங்கிறது ரொம்ப பெருமையாக நான் ஃபீல் பண்ணுறேன். as one time, happy teachers to all. Thank you so much ma'am. Thank you sir. மிக்க நன்றி மேம். கேட்டோன்னே ரொம்ப அருமையான வார்த்தைகளில் நீங்கள் பட்ட கஷ்டங்களை வந்து சொல்லி ஸோ அவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய விஷ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்களும் ஒரு 2 வார்த்தைகள் பேச அன்புடன் நினைக்கிறோம் சார். நீங்கள் தான் சார், உங்களே தான் சார். ப்ளீஸ் சார். இல்லை சார், இல்லை இல்லை ஆக்சுவலி நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆனீங்களா? இல்லை ஓகே, அப்போ பாட வச்சல. இல்லை நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆனோன்னு அதான் சரி, வாங்க ப்ளீஸ். ஓகே ஓகே. மல்டிபிள் டேலண்டட் பர்சன் மிஸ்டர் வாதியார், அவருடைய பேரு பரவாயில்ல பரவாயில்ல. இல்லை ஆக்சுவலி நீங்கள் உள்ளே வந்தோடனே அவங்க மேட்சிங்காக போட்டு வந்திருக்காங்கன்னு வேற சொன்னீங்க இல்லையா? செமையா பாடுவார் இல்லையா சார்? ப்ளீஸ் சார். இல்லை நீங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தீங்க, பட் நீங்கள் உள்ளே வந்த உடனே அவங்க ஸ்கூலுக்கு போனாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் சீக்கிரமாக போயிட்டு அவங்க லீவ் இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ ஒரு காற்று வாக்கில் வந்துச்சு சார், நீங்கள் நல்லா பேசுவீங்க பாடுவீங்கன்ட்டு. அதனால் உங்களை கூப்பிட்டுட்டேன் சார். யாரும் எனக்கு ஸ்பெஷலாக சொல்லி தரல. ப்ளீஸ் ஏதாவது எங்களுக்காக ஒரு பாடல் அண்ட் ஆசிரியர்களுக்கு ஒரு உரை பாடுங்க சார். மல்டி டேலண்ட் பர்சன் நீங்கள் பாடுங்க. இல்லை அங்கே ரெக்கார்ட் ஆகும். எனக்கு அது பத்தாது. இனிய இந்த ஆசிரியர் தின விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்ற தாய் தன்னை மக மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பதையே மறந்தாலும் கூட ஆசிரியர்களுடைய பெருமையை ஒருபோதும் மறவாது ஆண்டுதோறும் ஆசிரியர் பெருமக்களுக்கு மரியாதை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பீமா நிறுவனத்தினுடைய நிறுவனவர்களுக்கும் மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி என்பதுக்கு ஏற்றான் போன்று அவருடைய வழியில் இந்த நிறுவனத்தை செம்மையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிலையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் அனைவருக்கும் ஆசிரியர்களுடைய சார்பாக இந்த ஒரு வாய்ப்பினை வழங்கியமைக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா பேசும்பொழுது சொன்னாங்க, சார் நீங்கள் ஏன் ஆர்ட்ஸ் காலேஜில் ப்ரொஃபஸராக கண்டினியூ பண்ணுறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிருச்சு. இப்படி பேசலைன்னா அங்கே வேலை செய்ய முடியாது. நானும் அந்த கல்லூரியினுடைய முன்னாள் மாணவன் தான். ஏன்னா என்ன மாதிரி பல பேரை சமாளிக்கணும் அப்படின்னா எங்களை விட பல மடங்கு உங்களுக்கு அந்த திறமை இருந்தால் மட்டும்தான் அந்த சேலம் 7 ஆர்ட்ஸில் பணிபுரிய முடியும் அப்படிங்கிறது நாங்கள்லாம் அந்த கல்லூரியில் பயின்றதுனால எங்களுக்கு அது தெரிய வந்தது. அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றும் சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை புரிந்திருக்கின்ற சேலம் அரசு கலைக்கல்லூரியினுடைய தமிழ் துறையை சார்ந்த பேராசிரியர் அவர்களுக்கும், சின்ன திருப்பதி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தினுடைய கிளை பிரான்ச் மேலாளர் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நீங்கள் எங்களுக்கு சொல்கிறீங்க, நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிற கடமைப்பட்டிருக்கின்றோம். பயின்றோர் பேரவை இங்கே வந்தால் நேற்று அப்படி தான் ஒரு மீட்டிங்கில் மாட்டிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 5.5 மணி நேரம் கலெக்டரமாக இவங்க ரிவ்யூ பண்ணாங்க. அந்த மீட்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 7 வரைக்கும் நடந்ததுங்க. ஆல் சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஹை ஸ்கூல் அண்டு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸுங்களுக்கு. அதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசின விஷயம் எல்லாமே விவாதித்தாங்க. மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இன்றைக்கி மாணவர்கள்ட்ட நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இதெல்லாம் டைம் பத்தாது. ஏன்னா இந்த நிறுவனம் சம்பந்தமாக பேசணும், ஆசிரியர்கள் சம்பந்தமாக பேசணும், மாணவர்கள் சம்பந்தமாக பேசணும் அப்படின்னு ஆசை தான். ஆனாலும் அதுக்கான நேரம் காலம் சூழ்நிலை கருதி சொல்கிறேன். இப்போ ஆசிரியர்களில் படித்தவங்க அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவர்களுடைய பண்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆசிரியர் அல்லாத கல்வி கற்காத ஒருவருக்கும் கல்வியில் சிறந்த ஒருவருக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கும். இப்போ அந்த காலத்தில் நாங்கள்லாம் படித்த தமிழ் புத்தகத்தில் சொல்கிறேன் சார், பிஞ்சும் இருக்கின்றது அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஞாபகம் வருது சார். தமிழ் புத்தகத்தில் இருந்தது,
பிஞ்சும் இருக்கின்றது அப்படிங்கிறது ஞாபகம் இருக்குங்களா? நம்மெல்லாம் 4வது படிக்கிறப்ப அந்த புஸ்தகத்தில் இருந்தது. நல்ல ஆழமாக பதிஞ்சிருக்குது. புலவர், ஆமாம், அரசவையில் அது வந்து பாருங்கள், சான்றோர்களுக்கு தான் அது அந்த அளவுக்கு அவங்க ஏன் புலவராக இருந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தமிழ் ஆசிரியர் சொல்லி கொடுத்தது. அது இன்னும் அப்படியே பசுமரத்து ஆணி போல் பதிஞ்சிருக்குது. மன்னனை புகழ்ந்து பாடக்கூடிய இடம் அரசவை. அப்படி வந்து ஒரு கவிஞன் வந்து மன்னனை புகழ்ந்து பாடிட்டு இருக்கும் பொழுது அந்த அரசர் அந்த மன்னனுக்கு ஒரு பொன்னாடை போர்த்துகின்றார். அந்த பொன்னாடையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிழிஞ்சி இருக்குது. அந்த புலவர் அதை பார்த்த உடனே ஐயோ இது கிழிஞ்சிருக்குது, இந்த மன்னனுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மறுகணம் உடனே யோசனை பண்ணுறாரு. அரசரே, நீங்கள் எனக்கு போர்த்திய இந்த பொன்னாடையில், அந்த கிழிஞ்ச இடத்தை மறைச்சிக்கிட்டு போர்த்திய பொன்னாடையில் மரம் இருக்கின்றது, செடி இருக்கின்றது, கொடிகள் இருக்கின்றது, பழம் இருக்கின்றது, காய் இருக்கின்றது, கனி இருக்கிறது, பிஞ்சும் இருக்கின்றது ஐயா அப்படின்னு சொல்லி அந்த பிஞ்சு இருக்கிற இடத்த மட்டும் அரசனுக்கு மட்டும் அந்த புலவர் காண்பிச்சார். அப்படிங்கிறது அந்த அரசவையில் எவ்வளோ அழகாக வந்து ஒரு பயின்ற ஒரு புலவர் தன்னுடைய வறுமைக்காக அங்கே போய் பாடி பரிசில் பெறக்கூடியவர் எவ்வளோ அருமையாக எடுத்துரைச்சார் அப்படின்னு சொல்லி தமிழ் ஆசிரியர் எங்களுக்கு சொன்னார். இங்கே தமிழ் ஆசிரியர் வந்திருக்கிறதுனால நான் இங்கே சொன்னேன். அம்மா சொன்னாங்க அவரை மாதிரி எல்லாம் பேச முடியாதுன்னு. அது உண்மைதான். ஏன்னா நாங்கள் உங்களுடைய மாணவர்கள் தான். அந்த கல்லூரி கடைசியாக படித்தது அதுதானே, கல்லூரி தானே. ஸ்கூலில் படித்தோம், எலிமெண்ட்ரியில் படித்தோம், ஹைஸ்கூல் போனோம், ஹையர் செகண்டரி போனோம், கடைசியாக வந்து யூனிவர்சிட்டி. அவங்கக்கிட்டேருந்து தான் நம்ம வெளியில் வந்துட்டு இப்போ நம்ம வந்து பணியேற்றிருக்கின்றோம். இன்றைக்கும் எங்களுடைய ஆசிரியர், எனக்கு பயிற்றுவித்த ஆசிரியர் எங்கே பார்த்தாலும் உடனே வண்டியை நிறுத்திடுவேன். வண்டியை நிறுத்திட்டு ஐயா வாங்க காஃபி சாப்பிட போகலாம், நீ அப்போ சொல்லுவேன், ஞாபகப்படுத்துவேன், நான் உங்ககிட்ட படித்தேன், நீ வாதியார் ஐட்டியாப்பா அப்படிம்பாரு. ஆமாம் சார், ஆமாம் சார், நான் மட்டும் இல்லை சார், உங்கள் கிளாஸில் படித்து நிறைய பேர் வாதியார் ஆகிட்டோம் அப்படின்பா. உடனே சிரிப்பார். சரி வாங்கன்ட்டு உடனே என்கிட்ட ஒன்று கொடுக்குறது ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு டக்குன்னு அவர் பாக்கெட்டில் இந்த பேனாவை எடுத்து எனக்கு ஒரு தடவை இந்த என்னுடைய ஞாபகமாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அந்த பண்பு மரபு எல்லாம் இன்றைக்கி இருக்குதா அப்படின்னு பார்த்தா அது கேள்விக்குறியாக தான் இருக்குது. 3 வருஷத்துக்கு முன்னால் படித்தவங்க பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வாங்க வரவன் வந்து நிற்பான், அப்படியே நின்றுட்டு இருப்பான், வெளியில் நிற்பான். என்னடா சார் சர்டிஃபிகேட் வாங்க வந்தேன் சார் அப்படிமா. 2 வருஷம் முன்னாடி தானே படித்தேன். ஆமாம் சார், உங்கள்கிட்ட தானே படித்தேன். ஆமாம் சார். அப்போயும் அப்படியே தான் இருப்பாங்க. இதெல்லாம் இன்றைக்கி சூழ்நிலை மாறிட்டு இருக்குது. அது நிறைய பேர் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அந்த புலவர் நடந்துக்கிட்ட மாதிரி இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு ஆசிரியர் வீட்டில் நடந்தது வந்து ஒரு துணுக்கில் புஸ்தகமாக எழுதியிருந்தாங்க. மனைவி காஃபி போட்டு கொண்டுட்டு வந்து டேபிள் மேலே வச்சுட்டு போகிறாங்க. அது கணவன் எடுத்து கொடுக்கும் பொழுது பார்த்தா உள்ள ஒரு ஈ ஒன்று இருக்குது. உடனே என்ன சொல்கிறாரு, கூப்பிட்டு, ஏம்மா இங்கே வாமா, நீ வச்ச காஃபியில் பாரு ஈ இருக்குது. என்ன காரணம்னா, எனக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ரசிகன் இருக்கிறான், நான் அதை குடிக்கலான்னு நினச்சேன், அதுக்கு முன்னாடி ஒருத்தன் குடிச்சிட்டு இருக்கிறான், இது அவனுக்கே கொடுத்துரு, எனக்கு வேற ஒரு காஃபி போட்டு கொடு அப்படின்னு சொல்லி பண்பாக சொல்லக்கூடிய கணவர்கள் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. இதுவே எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. அந்த காஃபியில் எட்டி பார்த்தோன்னா ஒரு காஃபி இருந்தோன்னா எடுத்து கீழே ஊற்றுறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. காஃபி அங்கா அப்படி இல்லாத அங்கே பாரு, எனக்கு முன்னால் ஒரு ரசிகன், நான் குடிக்கலான் இருந்தேன், எனக்கு முன்னால் ஒருத்தன் முந்திக்கிட்டு குடிக்கிறான், அவ்வளோ ருசியாக இருக்கும் போல இருக்குது, இதை வச்சுட்டு வேறு காஃபி எனக்கு போட்டு கொடு அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த கல்வியானது மனிதனை பண்படுத்தி இருக்கின்றது என்றால் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. அத்தகைய கல்விக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விதமாக இன்று கூடியிருக்கின்ற, உண்மையிலே இவ்வளோ டீச்சர்ஸுங்களை ஒன்று சேர்த்தது பெரிய விஷயம் இல்லை சார். அதுவும் உண்மையை சொல்கிறேன், ஒரு இன்சர்வீஸ் அம்மாக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு இன்சர்வீஸ் ட்ரைனிங் கூட அந்த டைமுக்கு வந்து கரெக்டாக டீச்சர்ஸுங்களை பிடிக்க முடியாது. சிஆர்சி ட்ரைனிங் பாருங்கள். அதனால் மெய் மறந்து போய் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பீமா எல்லாரும் சொல்லி, எனக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டெல்லாம் வரல. பீனா இங்கிலீஷில் பீமா, இங்கிலீஷில் அம்மாவுக்கு மான்னு தான் சொல்லாங்க, பீமா. ஸோ நீங்கள் அம்மாவாக இருக்கிறீங்க, 10க்குள் நம்பர் ஒன்று சொல்லு. அதனால் நம்பர்ஸ்னாலே 0 to 9 தான். அதனால் நீங்கள் போடக்கூடிய அந்த சேதாரத்தில் 0 to 9 சிங்கிள் டிஜிட்டில் 6% 7% போட்டு இனி வரக்கூடிய ஆசிரியர்களுக்கு அவர் சொன்ன மாதிரி ஒரு டீச்சர்ஸ் டேக்கு ஒன்று பண்ணுங்கள். ஒரு கிரீவன்ஸ் வைக்கிறோம், ஒன்றும் வேணாம். சேலம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 230 மினிமம் நான் சொல்கிறேன். ஒரு ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லாம் டோட்டல் பண்ணிங்கன்னா 570 சில்லரை வருது. நீங்கள் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் அடாப்ட் பண்ணிக்கங்க. ஒரு HM பக்கத்தில் ஒரு பீரோ வச்சு அந்த பீரோவில் பீமா ஜுவல்லர்ஸ் ஸ்பான்சர்ட் பை அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா அந்த HM பக்கத்தில் எல்லோரும் கையெழுத்து போடுறதுக்கு டெய்லி வருவாங்க.
ஒரு ஸ்கூலில் 50 டீச்சர் 100 டீச்சர் இருந்தாலும் அந்த ஹெட்மாஸ்டர் பக்கத்தில் ஒரு நல்ல பீரோவாக காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா கையெழுத்து போட போடுறப்ப பார்ப்பாங்க, அது ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ இது மாதிரி அட்மிஷனுக்கு வர பேரண்ட்ஸுங்க பார்ப்பாங்க, சைன் பண்ணுற டீச்சர்ஸுங்க பார்ப்பாங்க. திரும்ப 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 அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது மனப்பாடம் ஆகிடும். அப்போ அந்த லோகோ பீமான்றது பார்த்திங்கன்னா அந்த லோகோ, ஆமாம், அது ஈஸியாக ரீச் ஆகும். சவுந்தருக்கு வந்து இன்க்ரிமெண்ட் அடுத்தது ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பேரத்தை கூப்பிட்டு பண்ணியிருக்கிறாரு. ஓகே, அது அவருடைய ஒரு உழைப்பு தான், கடின உழைப்பு. உங்களுடைய கைடன்ஸ் இதனால தான் இவ்வளோ ஸ்டாஃப்ஸுங்க, நிறைய டீச்சர்ஸுங்க இங்கே இருக்கிறாங்க. வாத்தியார் வேலை கிடைக்காம இங்கே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எல்லாமே நல்ல கவிதை எழுதி வாசித்தாங்க, படித்தாங்க. அதனால் அத்தனை பணியாளர்களுக்கும், இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும், இங்கே வராமல் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்கள் சார்பாகவும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. தேங்க்யூ சார். ஐயா நன்றிங்க ஐயா. கரெக்டாக ஸ்கூலுக்கு பீரோ வேணுங்கிறத கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. பண்ணிடலாங்க, தப்பு இல்லைங்க. நீங்கள் இந்த டீச்சர்ஸ் டேக்கு தனியாக ஒரு டேக்கு நீங்கள் ஆஃபர் கொடுங்கிறீங்க. இங்கே என்ன ஆஃபர் இருந்தாலும் 365 நாளும் டீச்சர்ஸ்க்கு ஆஃபர் தான். நம்ம ஸ்டாஃப் வரும்போது என்னைக்காவது உங்களுக்கு நீங்கள் எல்லாம் இங்கே நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. எப்பயுமே உங்களுக்கு மற்றவங்களோட ஒரு பெஸ்ட்டு தான் சர்வீஸ் கொடுத்துருக்கோம். நம்ம கண்டிப்பாக போகுங்க. கண்டிப்பாக நீங்கள் டீச்சர்ஸ் வரும்போது நீங்கள் மற்ற ஒரு லாப நோக்கில் இல்லாமல் நம்ம லாபத்திலிருந்து அதிகப்படியான ஒரு தள்ளுபடியை கொடுத்து தான் நம்ம டீச்சர்ஸ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் நமக்கு டீச்சர்ஸுக்கு தனி ஆஃபர்லாம் இல்லை. வருஷத்தில் எல்லா நாளும் டீச்சர்ஸ்க்குமான ஆஃபர்ஸ் தான். அதனால் வந்து தாராளமாக நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இன்னொன்று அம்மா சொன்னாங்க, அது கரெக்டு தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த குழந்தைங்கிட்ட இருந்த அந்த ஒரு சகிப்புத்தன்மைங்கிறது இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி அதோட எக்ஸாம்பிள் எங்கே தெரியுங்களா அஃபெக்ட் ஆகுது? அன்னைக்கு 80 கிட்ஸ் 90 கிட்ஸுக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. இன்னைக்கு எப்படி வேலை செய்யாமல் இருந்தால் சம்பளம் வரும் அப்படிங்கிற கான்செப்டில் இருக்காங்க. அதுக்கு அடிப்படை காரணம் அங்கே டீச்சர்ஸ் யாரும் பெரம்பு எடுக்கலை. அதனால் இன்னைக்கு பசங்க தலையெழுத்து மாறிடுச்சு. அன்றைக்கி அவங்கெல்லாம் நீங்கள்லாம் சரி பண்ணீங்க, எங்களெல்லாம் அன்றைக்கி சரி பண்ணினீங்க. நீங்கள் எவ்வளோ நாங்கள் அடி வாங்கினாலும் தாங்கிட்டு நிற்கிறோம் அப்படின்னா அன்றைக்கி நீங்கள் கற்றுக் கொடுத்த அந்த பாடம் எங்களை வழி நடத்திட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற இந்த ஜென்ரேஷன்ஸ்க்கு யாருக்கும் உழைக்கணும், கரெக்டான இதில் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மோஸ்ட்லி பீப்புள்ஸ்க்கு இருக்க மாட்டேங்குது. ஒரு சின்ன விஷயங்கள், ஒரு சின்ன ஒரு கருத்து கணிப்பு சொன்னால் கூட அவங்க என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறது, நம்ம இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. நம்ம ஃபேமிலி இருக்குது அப்படி இருக்குங்கிற ஒரு அனுசரிப்பு, அந்த ஒரு வாழ்க்கை பாடம் அப்படிங்கிற விஷயத்த வந்து மோஸ்ட்லி இப்போ இந்த ஜென்ரேஷன்ஸ் பசங்க கிட்ட பார்க்க முடிய மாட்டேங்குது. காரணம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்த வழி. அன்றைக்கி அவர் சார் சொன்ன மாதிரி அதுதான், தலை காது மூக்கு மூஞ்சு தவிர நீங்கள் எங்கே வேணால் அடிங்க, என் பையன் ஒழுக்கமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? உண்மை. எங்களையே படத்தை கொண்டு போய் விட்டாங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டம் அப்படி கிடையாதுங்க. இன்றைக்கி காலகட்டம் நீங்கள் சொல்கிற மாதிரி திட்டாவே இன்றைக்கி என் பிள்ளை எப்படி திட்டலாம் அப்படின்ட்டு சண்டைக்கு வரவங்க தான் இருக்காங்க. அது நல்லாவே புரியுது. இந்த விஷயத்த வந்து கவர்மெண்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு தெரில. பட் இதனால் வந்து உண்மையாக சொல்ல போகணுன்னா நீங்கள் பெரம்பு எடுக்காதனால கண்டிப்பாக எல்லாரும் பொதுமக்கள்கிட்டையும் போலீஸ்கிட்டையும் அடி வாங்குகிற மக்கள் அதிகமாக வந்துட்டு தான் இருக்காங்க. ஆசிரியர்கள் சரி பண்ண முடியாத ஒரு விஷயத்த வேறு யாரும் சரி பண்ண முடியாது. அது உண்மைதான். அத்தகைய ஒரு சிறப்பான ஒரு பணியில் தான் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க. அதனால் அத்தகைய ஆசிரியர்களுக்கு நம்ம பீமா ஜுவல்லரியின் சார்பாக இன்னொரு டைம் ஆசிரியர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், மிக்க நன்றி. அடுத்ததாக இங்கே வந்திருக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட் மற்றும் உங்கள் அனைவருக்கும் நம்ம பீமா ஜுவல்லரி சார்பாக ஆசிரியர் தின நினைவு பரிசு வழங்குவதற்காக சந்தான கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சார் சென்ட்ரலில் போயிடுங்க.
பிட் ஆஃப் தேங்க்ஸ் யா. போங்க சார் போங்க. இல்லை அப்படியாவது வீட்டில் வந்து காஃபி நல்லா கொடுக்கணும், டீ நல்லா கொடுக்கணும், திட்டாமல் கொடுக்கணும்னு வந்து சார் பேசிட்டாரு. குடிக்கிறது இல்லையா? ஆனால் உங்ககிட்ட இருந்து வந்து சவுண்டு அப்படின்னு நீங்கள் இல்லை, அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ தான் தெரியுது. அப்படியா? இல்லை இல்லை, நீங்கள் 2 பேர் பேசுகிற கான்வர்சேஷன் நான் பார்த்துட்டேன். ஓகே, எனவே உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. ஸோ எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் ஒரு ஹாப்பி, ஒரு மன மகிழ்ச்சி அப்படின்னும் போது ஸ்வீட். ஸோ அதனால் நம்ம எல்லாருமே சேர்ந்து உங்களுடைய முன்னிலை எல்லாருமே வந்து கட் பண்ண முடியாது. அதனால் வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் வந்து கேக் கட் பண்ணுவாங்க, நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ நீங்களும் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பீமா ஜுவல்லர்ஸில் இருக்கக்கூடிய எத்தனை ஸ்டாஃப்ஸை இன்வைட் பண்ணுறேன், ப்ளீஸ் வெல்கம்.
ரொம்ப பொறுமையாக ரொம்ப அழகாக உங்களுடைய அந்த பழைய நினைவுகள் கண்டிப்பாக இன்றைக்கி வந்திருக்கோம். நீங்கள் உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட இருந்ததை செலிப்ரேஷன் பண்ணது எல்லாமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பட் இதே பொன்னகை வாங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நல்ல ஆஃபர், பெஸ்ட்டான ஆஃபர் எப்பயுமே நம்மளுடைய பீமா ஜுவல்லர்ஸில் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வாட் ஆஃப் தேங்க்ஸ் மிஸ்டர் மணி சார். அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே ஃபஸ்ட்டு பெரிய தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாருமே சொன்ன மாதிரி தான், ஒரு டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணது ரொம்ப பெரிய விஷயமான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கான தினம். அப்படி இருக்கும்போது மற்ற வேலைகளை விட்டுட்டு எங்கள் சைடில் எங்கள் அழைப்பை ஏற்றுக்கிட்டு நீங்கள் வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஒரே நேரத்தில் ஒரு சிறந்த கல்வியாளராகவும் நண்பராகவும் இருக்கும் ஒரே உயிரினம் ஆசிரியர் மட்டுமே. மற்றவங்க வீட்டில் இருக்கவங்களா இருந்தாலுமே கூட, அப்பா அம்மா அவங்களாம் இருந்தாலுமே கூட வழிகாட்டுறதுங்கிறது அவங்களோட ஒரு பிளட் ரெகுலேஷன்ஸ், அவங்க வந்து காட்டணுங்கிறது அவங்களோட கடமையான ஒரு விஷயம். ஆனால் ஆசிரியராக இருக்க நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக வரவங்களுக்கு வந்து நல்லது சொல்லி கொடுத்து உங்களோட பிள்ளைங்களா அவங்கள நினச்சி நீங்கள் கொண்டு போகிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம், புனிதமான ஒரு செயலை நீங்கள் செய்கிறீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் எல்லாரோட சைட்லேருந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். உண்மையாக சொல்லிடுறேன், உங்க மேலே பேச எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது சார் சொன்ன மாதிரி தான் நாங்களாம் நிறையா அடி வாங்கியிருக்கோம். அப்படி வாங்கி தான் ஒரு நல்ல இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ ஒரு டீச்சர்ஸ்ட்டு முன்னாடி தனியாக பேசும்போது உங்கள்கிட்ட நாங்கள் கஸ்டமர் வந்து பேசும்போது நிறைய பேசியிருக்கோம். இப்படி ஒட்டுமொத்தமாக டீச்சருக்கு அப்படின்னு பேசும்போது எங்களோட வார்த்தைகள் வரல, பழைய நினைவுகள் தான் வருது. ஒரு டீச்சர்ட்டு முன்னாடி கேள்வி கேட்கும்போது எப்படி பயந்தமோ அது மாதிரி தான் வருது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிட்டது என்ன, சார் சொன்ன மாதிரி தான் காஃபியில் எனக்கு முன்னாடி அந்த காஃபி வந்து டீ குடிக்கிறதுக்காக வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனால் அடுத்து சொன்னார் இல்லைங்களா, எனக்கு முன்னாடி அந்த டீ வந்து இன்னொருத்தவங்க விரும்பி சாப்பிட்றாங்க, எனக்கு வேற கொண்டுட்டு வான்னு சொன்னது. அந்த பண்பை கற்றுக் கொடுக்கறது ஆசிரியர்கிட்ட மட்டும்தான், வேற எங்கேயும் வெளியே கற்றுக்க முடியாது. ஏன்னா அடுத்து நமக்கு காஃபியும் வேணும், ஒய்ஃபுக்கிட்ட திட்டும் வாங்கக்கூடாது. அப்படி ஒரு பண்பை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கிட்ட இருந்து கற்றுக்கிற அந்த பண்பில் மட்டும்தான் நம்ம கற்றுக்க முடியும். அப்படி ஒரு விஷயங்கள் கற்றுக் கொடுக்குற உங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள் எப்பயுமே இருக்குது. பாலைவனமாக இருந்த என்னோடய வாழ்க்கையில் நிறைய ஆசிரியர்கள் எனக்கு வழிகாட்டியாக இருந்ததுனால தான் இப்படி ஒரு இடத்துல ஒரு நல்ல பொசிஷனில் நான் இருக்கேன். என்ன மாதிரியே கல்வி என்னும் கடலில் கலங்கரை விளக்கமாக இருக்கும் ஆசிரியர்கள் பல மாணவர்களை என்ன மாதிரி பெரிய பெரிய இடங்களில் இருக்கிற டீச்சர்ஸ், டாக்டர்ஸ் அண்டு கலெக்டர்ஸ் நிறைய பேரை நீங்கள் வழி கொண்டு போயிருக்கீங்க. உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் இதே மாதிரி பெரிய இடங்களுக்கு உங்கள் மூலமாக வரணும் ஆசைப்பட்றேன். ஒன்ஸ் ஆஃப் ஆல் பீமாவின் சார்பாக அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இவ்வளோ நேரம் அழகாகவும் ரொம்ப பொறுமையாகவும் அமர்ந்து இங்கே நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா ரசித்து கைத்தட்டலோடு என்ஜாய் பண்ண உங்கள் அனைவருக்கும் எங்கள் பீமாவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் பீமாவின் சார்பாக ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள், தலைவணங்களோடு நன்றி, வணக்கம்.